அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து நம்ம கேலக்ஸி பதிப்பகத்தின் வெளியீடான எழுத்தாளர் திப்பு ரஹீம் எழுதிய மூக்கு கண்ணாடி. இது ஒரு நாவல். நான் இந்த வகை எழுத்துக்கள் வந்து எனக்கு புதிய அறிமுகம் தான். பெரும்பாலும் எங்கள் மதுரை சார்ந்த எழுத்துக்கள், இல்லை கீழே திருநெல்வேலி, நாகர்கோவில் இது சார்ந்த எழுத்துக்கள், அந்த மாதிரி எழுத்துக்களை வாசிச்சிருக்கேன். இது கொஞ்சம் வட தமிழ்நாட்டை சார்ந்த எழுத்து மொழி இந்த புத்தகத்தில் இவர் பயன்படுத்தி இருக்குது. அந்த பகுதி வாழ் மக்களுடைய நிலை, எல்லா ஊர்லேயும் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகள், அடக்குமுறை, அப்புறம் ஒரு அருமையான காதல், இதையெல்லாம் வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு எழுத்தாளர். ஒரு சினிமா காட்சி போல் நமக்கு காட்டுறாங்க இதை. ஒரு பையன் ஒரு ஊரில் திமிரிக்கிட்டு திரிகிற ஒரு ஆண், அவங்க வீட்டிலேயே வேலை பார்க்குற ஒரு பெண், அந்த அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படுற காதல், அது ஒரு ஊரை சார்ந்தது. அந்த பெண் ஒரு ஊரை சார்ந்தவர், இவர் ஒரு ஊரை சார்ந்தவர். இரண்டு பேருக்கும், இந்த இரண்டு ஊர்களுக்கும் உடைய சாதிய ஏற்றத்தாழ்வுகள், அதன் மூலம் வர்ற பிரச்சனைகள், இதெல்லாமே வழக்கம் போல தான் நானும் கதையை படிச்சுட்டு வந்தேன். என்ன இதில் சிறப்பாக என்ன பெருசாக வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு, வழக்கம் போல் கேட்ட கதை தானே அப்படித்தான் தோன்றியது. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தாண்டி வரும்போது போலீஸ் வந்து ஊருக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத ஒரு ஒரு சின்ன ஓட்டமாக காட்டியிருக்கிறாரு. சரி, இதுவும் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்றக்கப்போ அப்படின்னு அடுத்த இதுக்கு நான் தாவுறேன், இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அந்த எழுத்தை வாசிக்கும்போது எனக்கு தோன்றிக்கிட்டே இருக்குது. அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற மாதிரி கதை அப்படியே மாறுது. இது எப்படின்னா, இப்படி பேசிக்கிட்டே வந்த ஒரு திமிரான பையன், அந்த வீட்டில் வேலை பார்த்த பொண்ணு, ஏற்படுற காதல், அவங்களுக்கு உண்டான காதல் காட்சிகள், அதுக்கப்புறம் ஊரை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறது, ஓடி போகிறது, காவல்துறை இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு மாத்தினார் எழுத்தாளர். அந்த இடத்துல தான் ஈர்ப்பு வந்தது எனக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பொதுவாக இந்த மாதிரி காதல் கதைகள் எல்லாம் பண்ணும்போது அதுக்கடுத்து சுபம் போட்டு முடித்து விடுவது வழக்கம். எனக்கு கதையே இவர் இங்கேருந்து தான் தொடங்கினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் வந்து இவ்வளோ ஒரு போராடி காதலில் வென்று தன் வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர வாழுகிற அந்த தம்பதிகளுக்கு பிறந்த பையன் அவனுடைய நடத்தைன்னா ஒழுக்கம் சார்ந்தில்லை, தன் பெற்றோருக்கு ஒத்து வராத ஒரு பிள்ளைய அந்த பையனை வச்சு கதையை அடுத்து நகர்த்தி போகிறாரு. கடைசி தன் மனைவிக்காக அவர் படுற பாடு, மனைவியை காப்பாற்றுறதுக்கு படுற பாடும், ஆதரவற்ற நிலையில் பையனையே நம்பி வேறு வழி இல்லாமல் என்னென்னமோ வாழ்க்கையின் சுழலில் சிக்கி சவிக்கிற இந்த கதாநாயகன் வந்து, மூக்கு கண்ணாடியின் கதாநாயகன் வந்து வெகுவாக கவர்ந்துட்டார். எல்லாம் முடிஞ்சு அந்த மூக்கு கண்ணாடின்னு எதுக்கு தலைப்பு வச்சோம், அந்த மூக்கு கண்ணாடி இத்தகைய நாவலில் எந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் வருது அப்படின்றதையும், அந்த இதை கடைசியில் தன் மனைவியுடைய நிலைமை, அவர் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப தன் மனைவி கிடக்கிற நிலைமையும் படிக்கும்போது எனக்கு பதறிடுச்சு. அந்த மாதிரி கதையை முடிச்சிருந்தார். எதற்காக இப்படி இந்த மாதிரியே சொல்லிட்டு வரேன்னா, நீங்களும் வாங்கி வாசிக்கணும், இந்த மாதிரி ஒரு புதிய எழுத்துக்களை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுமையாக கதையை சொல்லாமல் நான் இப்படி சொல்லிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, அதிகமாக வாசிக்கக்கூடியவர் இந்த எழுத்தாளர். நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் கூட மக்கா முதல் மைசூர் வரைன்னு ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாற்று தொடரே எழுதியிருந்தாங்க. புதிய புதிய எழுத்தாளர்கள், புதிய எழுத்து முறை வரும்போது அதை நாம் வரவேற்க தயாராக இருக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அந்த எழுத்தை பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும் எல்லாரும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இன்று கேலக்ஸி பதிப்பகத்தின் வெளியீடான எழுத்தாளர் திப்பு ரஹீம் எழுதிய மூக்கு கண்ணாடி நாவலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.